ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை. இந்த ஒரு மந்திரத்தை 9 முறை நீங்கள் சொன்னால் போதும். 9 முறை சொல்லும்போது ஒரே ஒரு மாங்காயை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்காயை என்ன செய்யலாம் அப்படிங்கிற விவரத்தை இப்போ பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. கூடவே செவ்வாய்க்கிழமை முருகரின் தரிசனம் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம சித்திரகுப்தரை வழிபடணும். சித்திரகுப்தர் அப்படிங்கிறவர் யமலோகத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கில் ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே வருவார். இன்னைக்கு சித்திரகுப்தரை நம்ம வழிபடும் போது பல நல்ல விஷயங்களை செய்யும்போது நம்ம பாவங்களை கர்மாக்களை அவர் அழிச்சிடுவாராம். அப்பேற்பட்ட நல்ல நாளில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டு சொல்கிறது மூலியமாகவும் கோவிலுக்கு போகிறது மூலியமாகவும் உங்களோட பாவங்களை போக்கிக்க முடியும். நடக்கவே நடக்காத காரியங்கள் கூட கூடிய சீக்கிரம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலே ராஜயோகம் ஏற்படும். பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திர வழிபாடு. இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக சந்திரனை தரிசனம் பண்ணியே ஆகணும். இரவு 8 மணியோட பௌர்ணமி திதி முடியுது. அதனால் ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி நேரங்களில் உங்கள் வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு சந்திரனை தரிசனம் பண்ணுங்க. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இது பௌர்ணமிக்காக சொல்லக்கூடியது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இரவு ஒரு 7:48 மணிக்குள்ளே உங்கள் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரே ஒரு மாங்காய், எந்த மாங்காய் வேணால் இருக்கலாம், அந்த மாங்காயை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 9 முறை வாய்விட்டு உச்சரிங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னா, சித்ரகுப்தம் மகாபிராஞ்ஞம் லேகனி புத்திர தாரிணம் சித்ரா ரத்னாம் பரதராம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம். இந்த மந்திரத்தை பார்த்து 9 முறை சொன்னால் கூட போதும், படித்தா கூட போதும். மனப்படமாக சொல்லுங்கிற அவசியம் கூட கிடையாது. பூமியில் நாம் தெரிஞ்சோ தெரியாமலையோ செஞ்ச பாவங்களுக்கு விமோசனம் தேடுறதுக்கு சிறந்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் நம்ம வழிபடக்கூடிய ஒரு விஷயமும் நம்மளோட புண்ணியங்களையும் பாவங்களையும் பற்றி தான் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருப்பீங்க. அதுக்காக சித்திரகுப்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. வழிபாட்டப்போ கட்டாயம் நோட்டு புத்தகம், பேனா இது ஒன்று புதுசாக வாங்கிக்கோங்க. கையில் ஒரே ஒரு மாங்காயை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் 9 முறை சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு பேனாவை தானமாக கொடுங்க. அன்னதானம் பண்ணுங்கள். பச்சரிசியை தானமாக கொடுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தோரம் பருப்பை தானமாக கொடுங்க. உண்மையாகவே சித்திரகுப்தரை வழிபடுறவருக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். இந்த உலகத்தில் 13 வகையான சாபங்கள் இருக்குதான். இதில் பெரும்பாலான சாபங்கள் உங்களையும் உங்களோட அடுத்த சந்ததியினர் வரைக்கும் வாழவே விடாது. அப்படிப்பட்ட பாவங்கள் நம்மளை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சித்ரா பௌர்ணமி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. குடும்பமான அளவுக்கு இன்றைக்கி தானம் செய்கிறத பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தானமும் உங்களோட புண்ணிய கணக்கில் சேரும். எந்த அளவுக்கு புண்ணிய கணக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களோட பாவங்களை சித்திரகுப்தர் அழிச்சிடுவார், கர்மாக்களை அழிச்சிடுவார். கர்மாக்கள் பாவங்கள்லாம் குறையுதுன்னா உங்களுக்கு சாப விமோச்சனமும் பாவ விமோச்சனமும் கிடைக்கும். 9 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த கையில் மாங்காய் வச்சுருக்கீங்களே, அந்த மாங்காயை நீங்கள் தாராளமாக சமையலுக்கு பயன்படுத்தலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. முடிஞ்சால் மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள். இப்போ சொல்லிக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி தினம் சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.